அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். அன்பு வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக என் மனசில் பட்டதை சொல்லணும், ஸ்டேட்டஸாக சொல்லணும். அதை வந்து குரூப்பில் போடலான்னு நினைக்கும் போது குரூப்பு வந்து அப்படியே வியாபார ரீதியாக இருக்கவும் அதை அப்படியே தடை பண்ணிட்டாங்க, பிளாக் பண்ணிட்டாங்க. அதனால் குரூப்பில் தெரிவிக்க முடியலை. ஸ்டேட்டஸில் பண்ணலான்னாலும் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலை. அது ஸ்டேட்டஸாக வச்சா லென்த்து வீடியோ பெருசாக போயிடும். இப்போ ஒரு 13 வருஷமாக அந்த மம்மி டாடிங்கிற இந்த சின்ன நிறுவனம், இந்த கடை தான் பார்த்துக்குங்க. இதுதான் கடை. நான் ஆரம்பித்த புதுசில் வந்து எனக்கு வந்து நிறைய பேர் ரொம்ப பழகுனவங்க, எல்லாமே எனக்கு பழகுனவங்க, என் முகம் தெரிஞ்சவங்க எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணி என்னைய ரொம்ப கஷ்டப்பட்ட என்னைய வந்து ரொம்ப பெரிய ஆளாக்கி இன்னைக்கு வந்து நானும் சிங்கம்னரில் நானாக சொல்லிக்கிற விரும்பலை. மம்மி டாடின்னு சொன்னால் தெரியும்னு வைங்களேன். என் பேர் கூட பல பேருக்கு தெரியாது, மம்மி டாடின்னு தெரியும்னு வைங்களேன். நிறைய பேர் தெரியாதவங்களுக்கு கூட நான் கடை வச்சதுக்கப்புறம் என்னைய தெரியும். இதுக்கெல்லாம் காரணம் வந்து இறைவன் உங்களை அனுப்பி என்னைய வந்து வளர்த்துட்ருக்கான்னு வச்சுருக்கீங்க. அந்த நன்றி என்னைக்கு மறக்க மாட்டேன். இன்னமும் நம்ம வெளி உலகத்துக்கு தெரியணுங்கிற நோக்கத்தில் வந்து நம்ம கொட்டாம்பட்டியிலையும் ஒரு பிரான்ச்சு மாதிரி நானும் இன்னொரு நண்பரும் அப்படியே பார்ட்னராக செய்யலான்னு முடிவு பண்ணி நம்ம வெளி உலகத்துக்கு தெரியணும், நம்ம அப்படியே இருந்துடக்கூடாது, இன்னும் சந்துக்குள்ளே இருக்கோமே. சந்துக்குள்ளே இருந்தாலும் உங்களோட சப்போர்ட்டில் வந்து நல்ல வளர்ச்சி, சும்மா சொல்லக்கூடாது. இன்னைக்கு வந்து நம்ம சிங்கம்னர்லேருந்து எவ்வளோ கடைகள் உங்களுக்கு தெரியும், எவ்வளோ கடைகள் வெளியில் வச்சுருந்தாலும் அவங்களையெல்லாம் தாண்டி என்னைய வந்து நல்ல வெற்றியடைய செய்கிறீங்க. அதுக்கு வந்து என்னோட நன்றி, அதையும் சொல்லிக்கிறேன். அது இல்லாமல் வந்து சமீப காலமாக வந்து என்னால் வந்து கொட்டாம்பட்டி நம்மளோட கடையாக இருந்தாலும் அது பார்ட்னராக செஞ்சோம். ரெண்டாவது என்னால் வந்து என்னோட உடல் ரீதியாக எனக்கு வந்து ஒத்துழைக்க முடியலை. அதாவது ஒத்துழைக்க முடியலைன்னா என்னால் போய் பார்க்கவோ கவனிக்கவோ முடியாதனால அதை நான் வந்து முழுமையாக அதுலேருந்து விடுபட்டுட்டேன். ஃபுல் பொறுப்பை ஃபுல்லாகவே நம்ம அவங்களுக்கு ஒப்படைச்சிட்டு நம்ம வெளியாயிட்டோம். அதுலேருந்து நமக்கு இப்போ வந்து அந்த கொட்டாம்பட்டியில் உள்ள கடைக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இதை நான் அவங்கள்ட்ட தெளிவாக சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்னமும் வந்து நான் தான் இங்கே இருக்கேன், நம்மளோட கடைதேன்னு நினச்சி நீங்கள், நம்ம பேர் இருக்குது, நம்ம லோகோ இருக்குது, நம்ம தான் செஞ்சோம், அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதுலேருந்து நம்ம ரிலீஃப் ஆகிட்டோம். நான் ரிலீஃப் ஆகிட்டேன். அதை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். என்ன காரணங்கிறது வந்து இதுதான். என் உடல் ரீதியாக வந்து என்னால் செயல்பட முடியலை, அங்கே போய் நம்ம அலைய முடியலை, செய்ய முடியலை. அந்த ஒரு காரணத்துக்காகவே அதுக்காக வந்து நான் இங்கே இல்லை. சில நேரம் நான் சாப்பிட போயிட்டா கூட எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அங்கே இருக்கிறதே இல்லை, அடிக்கொருக்கா நீங்கள் கொட்டாம்பட்டி போயிடுறீங்களா? அங்கே வந்து நாங்கள் வந்து கொட்டாம்பட்டியில் போய் கேட்குறோம், நீங்கள் இங்கே வர்றதில்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்குறாங்க என்னைய பார்க்குறப்ப. அதுக்கெல்லாம் ஒரு விடை வேணும் இல்லையா? அதுக்கெல்லாம் ஒரு விடை வேணும்னா நான் ஏதாவது உங்கள்கிட்ட நேரடியாக வந்து என்னால் வந்து சொல்ல முடியாது. நேரில் பார்க்கும்போது சொன்னாதே உண்டு தவிர நேரில் வந்து யாருக்கிட்டையும் போய் சொல்ல முடியாது, குரூப்லையும் பகிர்ந்துக்கிறவும் முடியாது. அதனால வந்து நான் இப்போ வந்து முழுக்க சிங்கம்னரில் தான் நம்ம மம்மி டாடி கடைங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே உள்ள பழைய இடத்துல. இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. இப்போ வந்து வேறு இடத்துல சிங்கம்னர்ல வேறு இடத்துல ஒரு கடை திறக்கும் போது என்னைய மாதிரியே அவரும் கண்ணாடி போட்டிருக்காரு. நான் குறிப்பிட்டு யாரையும் சொல்ல விரும்பலை, நானே நினச்சிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். அது நான் இல்லை, அது நம்ம கடையும் இல்லை. நம்ம கடை வந்து இங்கே மட்டும்தான், வாத்தியார் ஐயா கோயில் போகிற பாதையில் நம்ம கிழக்கு சந்தைக்கேட்டுக்கு எதிர்த்த மாதிரி உள்ளது. இன்னொரு பிரச்சனையும் இருக்குது, ஏற்ற மாதிரி இருக்கிறது உங்கள் கடையான்னு கேட்குறாங்க. அதுவும் நம்ம கடை இல்லை, அதையும் உங்ககிட்ட தெளிவாக சொல்லிக்கிறேன். அண்ணனோ தம்பியோ அப்படின்ட்டுலாம் நினைக்கிறீங்க, அதெல்லாம் உண்மை இல்லை.
நான் என்கிட்டே வாங்கன்னு சொல்லலை, என் மேலே நம்பிக்கை இவ்வளவு நாள் எனக்கு சப்போர்ட் பண்ண உங்களுக்கு வந்து இந்த இதை நான் தெரிவிக்கணும். எல்லாமே வந்து சொல்கிறது எல்லாமே வந்து எல்லாமே ஏன் அதை நீங்கள் சொல்லவே இல்லை, கேட்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. கஸ்டமர் உங்களுக்கு தான் நான் வந்து நன்றி சொல்லணும். நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. அது இல்லாமல் வந்து கலெக்ஷன்லாம் இப்போ வந்து நிறையா வந்துருக்கு. ஸ்டேட்டஸ் போட முடியலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி உள்ள அதே ஃப்ரீனஸ் இல்லை. இப்போ எல்லா இதை வந்து நான் இன்னும் மேம்படுத்தணும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் நல்ல ஒரு லெவலுக்கு கொண்டு வரணும். உங்களுக்கு தெரிய வெளியில் எவ்வளோ கடைகள் இருந்தாலும் அவ்வளோ கடையையும் தாண்டி என் கடைக்கு வர்றீங்க. அப்படி வந்தவங்களுமே நிறைய பேர் நான் வெளியில் கடை ஓப்பன் பண்ணிட்ட மாதிரி நினச்சிட்டு வெளியில் போயிடுறீங்க. தப்பு இல்லை, அது உங்களோட விருப்பம். நான் வற்புறுத்தவும் முடியாது. நம்ம மற்ற கடைகளோட நம்மளை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு மனசு திருப்தியாக இருக்கும். ஏன்னா குறைகள் இருந்தால் கண்டிப்பாக நேரடியாக என்னை பார்க்கும்போது நீங்கள் சொல்லுங்கள். நான் எப்போவுமே கடையில் தான் இருப்பேன். சாப்பிட போன நேரம், அந்த மதிய உணவு இடைவேளை, மற்ற இதர நேரங்கள், வழிபாட்டு நேரங்கள், இந்த மாதிரி நேரத்தில் வெளியில் போயிருக்கலாம். அதனால் என்னை பார்க்கலங்கிறனால நீங்களாக எதுவும் முடிவு பண்ணிக்கிறாதீங்க. வேற என்ன வேற நிறைய உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறணும். எல்லாமே ஒரே வீடியோவில் சொல்லிக்கிற முடியாது இல்லையா? அதனால் வந்து கொட்டாம்பட்டிக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அந்த சுற்று வட்டார பகுதியில் இப்போ நமக்கு வெள்ளிப்பட்டி, கொட்டாம்பட்டி, பள்ளப்பட்டி, நாகமங்கலம் இந்த கூட ஒரு சில பேர் வருவாங்க. இந்த சரௌண்டிங்கில் உள்ளவங்க எல்லாமே வந்து நம்ம கடை தான், கொட்டாம்பட்டியில் இருக்கிறதும் நம்ம கடை தான் அப்படிங்கிற மாதிரி. நம்ம கடை தான், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. நம்ம அதுலேருந்து ரிலீஃப் ஆகிட்டோம். அதனால வந்து நமக்கும் அதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அது சம்பந்தமான உள்ள கம்ப்ளைண்ட்டுகளோ எது வந்தாலும் நம்ம பொறுப்பு இல்லை. அது சம்மந்தமாக நீங்கள் நிறைய பேர் எனக்கு அதில் ஃபோன் நம்பர் இருக்கனால எனக்கு கால் பண்ணி கேட்குறீங்க, கொட்டாம்பட்டியா அப்படின்னு கேட்குறீங்க. நான் இல்லை. அதனால் தயவு கூர்ந்து நம்ம கடை வந்து இங்கே மட்டும்தான், சிங்கம்நல்லில் மட்டும்தான். அதை சொல்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இதை பார்க்குறவங்க உங்கள் நண்பர்கள் தெரிஞ்சவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்டையும் தகவல் சொல்லுங்கள். ஓகே, நன்றி.